ஹாய் செல்ல குட்டீஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன்டா. ஓகே, நம்ம எஃப்எஃப்லாம் பார்த்து ரொம்ப மாதம் ஆகுது. அதனால் ஒன் ஷாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவும் போல் ஜிகுக்கு ஒரு அன்ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு பாரில் தான் கிடச்சாங்க. அங்கே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு செம்மையாக உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்கானுங்க. டேய் 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 என்னடா எதுக்கு இப்போ புலம்பிட்டுருக்க? ஏண்டா எல்லாத்தையும் மறக்கணும், மூவ் ஆன் ஆகணும்னு தாண்டா நான் பாரிக்கே வந்து டெய்லியும் குச்சிட்ருக்கேன். அவன் ஏன்டா ஏன் முன்னாடி அவன் கையை பசஞ்சிட்டு உக்காந்துருக்கா? டேய், அந்த கன்றாவியை நீ பார்க்காதன்னு சொன்னேன். அப்பயே அவள் வந்த உடனே எழுந்து வாடா வீட்டுக்கு போகலான்னு. அதையும் கேட்காம நான் அப்படி தான் உட்காருவேன் பிடுங்குவேன்னு சொல்லிட்டு தானே உட்காண்ட்ருந்தேன். இப்போ அதை பார்த்துட்டு என்கிட்ட என்ன மயிருக்கேன்ட்டு புலம்புறே நீ? டேய், அது ஏதோ போதியில் சொல்லிட்டேன்டா. இப்போது என்னால் அவன் கூட உட்காண்ட்ருக்கிறத பார்க்க முடியல மச்சான். இதில் ஒரு விஷயம் தெரியுமாடா, எனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் என் கையை பிடிச்சிட்டு இதே பாரில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கியா மச்சான். இப்போ இன்னொருத்த கூட உட்காந்துருக்கா. அதுவும் இதில் ஹைலைட்டே என்னென்னா அவன் கூட கல்யாணம் வேறு. அது எப்படி மச்சான் 2 மாதத்தில் ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? 5 வருஷம் மச்சான், 5 வருஷமாக லவ் பண்ணேன். ஆனால் நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கலையே. டேய், அவள் எத்தனையோ டைம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா. நீ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியல. நீ ஒழுங்காக வேலைக்கு போய் நல்ல ஜாபில் இருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு அவள் உன் கூட உட்காந்துச்சுப்பா. நான் என்ன பண்ணுறது மச்சான்? எனக்கு பிடிக்காத வேலையை என்னால் பார்க்க முடியலடா. என் பேஷன், நான் சிங்கர் ஆகணுங்கிறது என் பேஷன். அதை நோக்கி தானே ஓடிட்டுருக்கேன். லவ்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும்ல. டேய், உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிகிட்டு இருக்கியா? இதிலலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உனக்கு என்னால் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏன்னா இந்த 5 வருஷமும் நீ உன்னை பார்த்துக்கிட்டதை விட அவள் தான் உன்னை அதிகமாக பார்த்துட்டு இருந்திருக்கா. இதுக்கு அவள் எத்தனையோ டைம் உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கெஞ்சிட்டு இருந்தா. ஆனால் நீ தான் அவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவள் லைஃபுக்கு இப்போ எது முக்கியம்னு பார்த்து போயிட்டா. அவள் போயிருக்க கூடாது தான், அவள் உன் கூட இருந்திருக்கணும் தான். ஆனால் எத்தனை வருஷம் உன் கூடயே இருக்க சொல்கிற? உன்னை அவளை மேரேஜ் பண்ணிக்கடா, வேறு ஏதாவது ஜாபுக்கு போகணுன்னு நானும் படித்து சொல்லிட்டேன். ஆனால் நீ அதை கேட்குற மாதிரியே இல்லை மச்சான். நீ கூட என்னை புரிஞ்சுக்கல. சிங்கிங் தான்டா எனக்கு எல்லாமே. அந்த ஸ்டேஜில் நின்று அந்த மைக்கை பிடிச்சி நான் பாடணும் மச்சான். அதுக்கு தான்டா இத்தனை வருஷமாக நான் போராடிட்டுருக்கேன். அதை விட்டு எப்படா என்ன வர சொல்கிற? டேய், நீ அதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் முன்னே போயிருந்தா கூட நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இன்னும் பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நீ இன்னும் ஒரு ஸ்டெப் கூட முன்னே போகலடா. என்ன நினச்சிட்ருக்க? அத்தையே பிடிச்சி நீ தொங்கிட்டு இருக்க. இன்னுக்கு வயசாகிட்டே போகுது மச்சான். உனக்கும் கல்யாணம் ஆகணும். நீ லவ் பண்ணுற பொண்ணு மேரேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. அவ்வளோ அதே மாதிரி நார்மல் பொண்ணாக உங்ககிட்ட மேரேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணா. நீ என் பேஷன் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ வேறு ஒருத்தனை தேடிட்டு போயிட்டா. இப்போ என்ன பண்ண சொல்கிற? அதுக்கு எனக்கு நீயும் ஃப்ரெண்டு தான், அவ்வளோ ஃப்ரெண்டு தான். அதனால் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் என்னால் விட்டு கொடுத்து பேச முடியாது. ஓ, இப்போது உனக்கு நான் முக்கியம் இல்லாமல் போயிட்டேன்ல. வந்ததுலேருந்து பார்க்குறேன் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ யாருக்குமே நான் முக்கியம் இல்லைல்ல. 5 வருஷமாக லவ் பண்ண அவ்வளோ என்னை விட்டு போயிட்டா. 15 வருஷமாக ஃப்ரெண்டாக கூட இருக்க. நீயே என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் பேசுகிற. நான் யாருக்கிட்ட பேச சொல்கிறேன்னா? இல்லை, எல்லா லைஃப்லேயும் நான் தானே ஒரு பிரச்சனையாக இருக்கேன். உங்கள் லைஃப்லேயே நான் இல்லைடா. அவளுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணி பேசின. இனிமே என்கிட்ட நீ பேசாத. அவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கீங்கல்ல எல்லாரும். எல்லாருக்குமே உங்கள் லைஃப் தான் முக்கியம் இல்லை. என் லைஃப்பை பற்றி எவனுமே யோசிக்கல. எங்கள் பாரு ஜேகே, திரும்ப இப்படி பேசிகிட்டே இருந்தேன்னு வை, வாயை உடச்சிருவேன் பார்த்துக்கோ. ஓ, வாயை உடச்சிருவேன். ஒட்ரா பார்க்கலாம். டேய் மயிரே, இப்போ நீ என் வாயை உடைக்கிற, அதை நான் பார்க்குறேன். வேணா ஜேகே, சும்மா என்னை ஏற்றி விட்டுட்டு இருக்காத. என்னை பற்றி உனக்கே தெரியும், நான் அடிச்சிருவேன். ஒழுங்காக போயிடு. ஓ, சாரிக்கு அவ்வளோ தைரியம். அச்சு தான் பாரேன். இப்போ நீ என்னை அச்சு தான் பாரேன் அப்படின்னு சொல்லி டேவும் ஜேகேவும் அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஜேகேவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து 2 பேரையுமே விலைக்கு விட்டுட்டு, ஜங்கு என்ன பண்ணிட்டுருக்க நீ? ஏய் கொத்தா, நீ எதுக்கு என்கிட்ட பேசுகிற? எங்க பாரு, என்கிட்ட நீ பேசுகிற வேலையை வச்சுக்காத.
ஜங்குக், நீ எதுக்கு சண்டை போட்டேன்னு கேள, அதுக்கு எதுக்கு என்ன பேட் வேர்ட்ஸில் திட்டிகிட்டு இருக்க நீ? ஓ, மேண்டர் ரொம்ப ஓகேம், நாங்கள் பேட் வேர்ட்ஸில் திட்டக்கூடாது. நீ எல்லாம் ஐட்டோண்டி. ஏய், யாரை பார்த்தா ஐட்டோங்கிறேன்னு சொல்லி ஜேகேவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜேகேவை அடிக்க வந்துடுறான். ஓ டேய் ஜோக்கர், நீ தான் இப்போ அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல? அவள் என்கிட்ட இப்போல்லாம் எப்படி இப்படி இருந்தா தெரியுமா? போய் செய்யும்போது சும்மா செம்மையாக இருக்கும். ஏய், திரும்பவும் அவளை பற்றி ஒரு வார்த்தை பேசினேன் மூஞ்ச உடச்சிடலான்னு சொல்லி அங்கேயே அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜேகேவை செம்மையாக அடிக்கிறாரு. ஜேகே செம்மையாக குடிச்சிருக்கிறதுனால அவரால் திருப்பி அடிக்க கூட முடியல, அங்கேயே அடி வாங்கிட்டு தான் படுத்துட்ருக்காரு. இப்போது டே தான் 2 பேரையும் விலக்கி விட்டு அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான், அவன் குடி போதில் ஏதோ பேசிட்டான், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, அவன் பேசினது தப்பு தான், திரும்பவும் அந்த மாதிரி பேசாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் விலக்கி விட்டு இப்போது ஜேகேவை தான் அங்கேருந்து எழுப்பி பார்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். டேய் ஜேகே, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா? இன்னைக்கு இப்படியே பண்ணிகிட்டு இருந்த, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, ஃப்ரெண்டு கூட ஒன்றும் இருக்க மாட்டான், ஏன் நானே உன்னை விட்டு போனாலும் போயிடுவேன். ஓ, நீயும் என்ன வெட்டு போகிறல்ல? போடா போ, எனக்கு எவனுமே தேவையில்லை, எனக்கு நான் போதும், எவனும் தேவையில்லை. இந்த லைஃப்பில் லவ்வு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே ஃபேக் தான்டா, யாருமே ட்ரூ கிடையாது, ஏன்னா எவனுமே ட்ரூவாக இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து டேவை தள்ளி விட்டு ஜேகே அப்படியே போதையிலே நடந்து அவரோட ரூமுக்கு போயிட்டுருக்காரு. டேவும் ஜேகேவுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு, பட் ஜேகே புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. இப்போது அப்படியே தள்ளாடிட்டே அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. ஒரு சின்ன பேச்சுலர் ரூமு, அந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் ஜேகேவும் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் எடுத்த நிறைய பிக்கு தான் இருக்குது. அவர் அப்படியே அந்த ரூமோட சென்டரில் அப்படியே உட்காந்துட்டு சுற்றி அந்த ரூமை தான் பார்க்குறாரு. எதை பார்த்தாலும் அவங்களும் அவங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் என்னென்ன விளையாடிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, ஜாலியாக இருந்திருப்பாங்க, ஒன்றா இருந்திருப்பாங்க, இன்டிமேட்டாக இருந்திருப்பாங்க. இந்த எல்லா சீன்ஸுமே அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது நம்ம எவ்வளோ சில்லியாக நடந்திருக்கோம் அப்படின்னு. அப்படியே கண்ணை மூடி அப்படியே அழுதுட்ருக்காரு, எதுவுமே பேசல, அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. இப்போது பக்கத்தில் இருக்கிற ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பருக்கு தான் டைப் பண்ணிகிட்ருக்காரு. டைப் பண்ணி ஹலோ ஹலோ, நீ எதுவுமே பேசாத, கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட்டாரு, நான் என்ன பேசுகிறேனோ அதை மட்டும் கேட்டு அதை மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும், புரியுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடி, சாரி, எனக்கு நீ ரொம்ப நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த, இந்த 5 வருஷம் என்னை அப்படி பார்த்துக்கிட்டேன், என்னை அவ்வளோ லவ் பண்ணேன். எஸ், உன்னை விட எனக்கு என் ட்ரீம் பெருசாக தெரிஞ்சதுனால நான் உன்னை கண்டுக்கலடி, அதனால தான் இப்போ நீ என் கூட இல்லைன்னு எனக்கு புரியுது. அது நான் பார்ல அப்படி நடந்திருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ எனக்கு இல்லைன்ற கோவத்தில் பேசிட்டேன்டி, ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், நான் உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இல்லை எப்பயுமே உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்ணுவேன். அது உன் கை என் கைக்குள்ளே இருந்துச்சா, இப்போது அந்த கையை இன்னொருத்தன் பிடிச்சதை பார்த்ததும் என் நிலமையை யோசிக்காமல் கோவத்தில் என்னென்னமோ பேசிட்டேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணுடி, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டேன். அப்போன்ட்டு எனக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தான். எங்க இந்த மரமண்டைக்கு தான் ஒன்றுமே ஏற மாட்டேங்குதே, கோவண்டி, எனக்கு தான் முன்கோவம் அதிகமாக வரும்னு தெரியும்ல, அதனால தான் பேசிட்டேன். ஆனால் நீ நல்லாரு, அவர் உன்னை கண்டிப்பாக நல்லா வச்சு பார்த்து பாருடி, உன்னை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினதுக்கே அவன் அந்த அடி வச்சான், அப்போ கண்டிப்பாக உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்டி, உன்னை என்னை விட அவன் கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பாண்டி, அது எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனை அங்கேயே போட்டு தரையிலே விழுந்து படுத்து தூங்கிடுறாரு.
இப்போது அப்படியே அந்த ஃபோனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா க்யூட்டாக ஒரு பையன். அந்த பையனுக்கு இவ்வளோ நேரம் ஜேகே பேசினா எல்லாமே அவ்வளோ பிடிச்சிருக்கும். யார் அந்த பர்சன்? ராங் நம்பர் பண்ணிவிட்டு என்னென்னமோ பேசிகிட்ருக்காரு. பட் அவர் யாரையும் மிஸ் பண்ணிட்டாருன்னு மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ரொம்ப லவ் பண்ணியிருப்பார் போலீங்க. இந்த மாதிரி பர்சனெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். கொஞ்சம் முன்கோவன்னு நினைக்கிறேன். பட் நல்ல பர்சனாக தோணுது. ரொம்ப சேடாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பக்கத்தில் இப்போ யாருமே இல்லை போலையே. அதனால தான் இவ்வளோ குடிச்சிட்டு ராங் நம்பர் கூட பண்ணியிருக்கோன்னு தெரியாமல் இப்படி பேசிகிட்ருக்காரு. கண்டிப்பாக மார்னிங் ஷாக்காக தான் இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பர்சன் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே அவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது மார்னிங் ஆகுது. அப்படியே மார்னிங் ஜேகே தான் செம்ம ஹெட் பெயினோட அப்படியே தரையிலேருந்து எழுகிறாரு. என்னடா அப்படி வலியுது? ஆமாம், எங்கே பெட்டில் படுக்கலையா? நம்ம தரையில் படுத்துருவோம். நைட்டு அந்த குடி குச்சா தரையில் படுக்காமல் எங்கே படுப்போம்? தரையிலையாவது படுத்துருக்கமே, ரோலில் படுக்காமல். நைட்டு வராத டெய்வை பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டனே. இப்போ மூஞ்சில் நான் எப்படி முடிப்பேன்? சரி, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் வரப்போகிறான். ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை கசிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போது ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பாடு வாங்கிட்டு டே தான் வராரு. டேய், இப்போ தான் தூங்கி எழுந்தியா? என்ன மச்சான், நைட்டு போட்ட சண்டைக்கு நீ என் பக்கமே வரமாட்டேன்னு நினச்சேன். எனக்கு பசிக்கும்னு தெரிஞ்சு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கியே. நீ போதையில் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி அதை நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பேனா? நீ இப்போ தான் இளவன்னே எனக்கு தெரியும். இவ்வளோ நேரம் சாப்பிட்டு தொலைஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வச்சுருக்கேன். ஐயோ சாமி, ரொம்ப ஆடாத. ஆக்சுவலாக அது ஆர்ஜே வேலை தான். உனக்கு கொஞ்ச நாள் அங்கே போ, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு பார்த்துட்டே உன் லைஃப்பை அப்படியே ஓட்டிகிட்டே உன்னோட சிங்கிங் காம்படிஷனுக்கு நீ வேலை பார்த்துட்டு, புரியுதா? சும்மா வீட்டில் வெட்டியாக இருந்துட்டு இப்படி லூஸு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நைட் என்ன பண்ணியோ அதை தான் டெய்லி பண்ணுவேன். புரியுதாடா எறும்பு மாடே? புரியுது மச்சான். எங்கள் அம்மாவோட நீ தாண்டா எனக்கு அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிற. எங்கள் அம்மா கூட எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காதுடா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டுருக்காரு. டே எருமை, சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, இன்டர்வியூக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வரேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாத்ரூம் போய்கிட்டே அப்படியே டேவை தான் கூப்பிட்றாரு. டேய் என்னடா? ஒரு விஷயம் கேட்கணுண்டா. என்ன? என் எக்ஸு லிக்ஸி உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொன்னா? அவள் எதுக்கு என்கிட்ட இன்னும் சொல்லலை. நைட்டு நீ குடிச்சிட்டு பண்ணையே ஒரு அழுப்புற, அதுக்கு நான் உயிரோடு விட்டதே பெரிய விஷயம்டா. மூட்டு வந்துரு. இல்லை மச்சான், அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் சில விஷயம் அப்புறம் பேசினேன். அதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட சொன்னா? ஃபோன் பண்ணி பேசினியா? இல்லையே, இப்போ கூட நான் மார்னிங் லிக்ஸியை பார்த்தனே. அவையே தான் என்கிட்ட சொல்லியா? அவகிட்ட தான் நான் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருப்பாளோ அப்படின்னு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது டே தான் பக்கத்தில் இருக்கிற ஜேகேயோட மொபைலை எடுத்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா லிக்ஸியோட நம்பர் தான், ஆனால் லாஸ்ட்டாக ஒரு நம்பர் மாறி இருக்கும். அப்போது டேய் எருமை, நீ லிக்ஸிக்கு ஃபோன் பண்ணி பேசல, லிக்ஸின்னு நினச்சி ராங் நம்பரை அவனுக்கோ ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் நாயே. என்ன மச்சான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்பனமாக அங்கேருந்து ஓடி வருவார். கன்றாவி, போய் ஜட்டியை போடுறா. டேய் அது இருக்கட்டும்டா, ராங் நம்பர் தான் நான் ஏன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போய் ஜட்டியை போடுறா. போடுறேன்டா இருறா. டேய் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா தானே சுற்றி இருக்கோம். பார்த்த மாதிரியே கத்துறிய போச்சு. இப்போ 2 பேரும் வளர்ந்துருக்கோம். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய பசங்கடா நம்ம. இப்போ கூடமா அவுத்து போட்டு என்கிட்ட காமிச்சிட்ருப்ப. டேய் அதை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டவலை எடுத்து அப்படியே வியர் பண்ணிட்டு, என்ன மச்சான் சொல்கிற? ராங் நம்பரா? ஐயோ
குச்சிட்டு சென்டிமெண்ட் மயிரா வேற பேசி தொலைஞ்சிட்டே. என்னடா சொல்கிற, நீ சென்டிமெண்ட்டாக பேசுனியா? ஆமாம் மச்சான். சரி விடு, தப்பாக எதுவும் பேசல, அதனால் ஃபோன் பண்ணி அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே ஃபாஸ்ட்டாக ரெடியாகி டே கூட இன்டர்வியூக்கு தான் கிளம்பிட்டுருக்காரு. இப்போது டே அவரோட கம்பெனிக்குள்ளே போய் ஜேகேக்கு, மச்சான் கரெக்டாக பண்ணிடு, நான் பாஸ்கிட்ட பேசிடுறேன், நீ என்ன பண்ணாலும் அவன் உன்னை வேலைக்கு எடுத்துடுவான், பட் பேசிக்கலி 2-3 கொஷின் கேட்பான், அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடு, ஆட்டிடியூட் மயிரெல்லாம் அவங்ககிட்ட காமிக்காத, காமிச்சனா வேலை கொடுக்க மாட்டான்டா. ஐயோ அதெல்லாம் காமிக்க மாட்டேன் மச்சான், நான் நார்மலாக தான் பேசுவேன், புரியுதா? நீ நார்மலாக பேசினா சந்தோஷம்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு, புரியுதா? அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவேன், கிளம்பு நீ வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே இன்டர்வியூ போகிறாரு. இப்போது இன்டர்வியூ நார்மலாக நடக்குது, அவரும் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வராரு. வெளியே வந்தா டே தான், எப்படா பண்ணேன், அந்த சொட்டை ஏதோ கேட்டான், நானும் ஏதோ ஆன்சர் பண்ணிடுறேன், கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான், என்ன பண்ணுவானோ தெரில. என்னடா கேட்டான், சொல்லியிருக்கான், வரான் போகிறான்ற, அப்போ ஊற்றிக்கிச்சா என்ன? டேய் நான் ஆட்டிடியூடெலாம் காட்டல, அவன் கேட்டதுக்கு நார்மலாக தான் பதில் சொன்னேன், நீ என்ன எதுன்னு பேசி சொல்லு. சரி எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு, குடிச்சிட்டு எங்கேயும் சுற்றிட்டு இருக்காத, புரியுதா? சரிடா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அங்கேருந்து கிளம்பி டாக்ஸி பிடிச்சி அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போது பேக்லாம் தூக்கி போட்டு அப்படியே பெட்டில் கையெல்லாம் விரிச்சிட்டு அப்படியே படுத்துடுறாரு. பக்கத்தில் அவரோட ஃபோன் இருக்குது. இப்போ தான் ஜேகேக்கு நேற்று நைட் நம்ம ராங் நம்பர் பண்ணிட்டோன்றதே ஞாபகம் வருது. அதனால் அப்படியே அந்த ஃபோன் எடுத்து அந்த நம்பரவே கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. வரலாமா, ஆப்போசிட்டில் இருக்கிறவன் கழுவியதாக ஊற்றிடுவானோ, நம்மளை திட்டுறதுக்கு எவனுக்கு தைரியம் கிடையாது, திட்டினா திருப்பி அடிச்சிடலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதாவது நல்ல ஃபிகராக இருந்து நம்மளை தப்பாக நினச்சிருந்தா என்ன ஆகுறது? சரி என்ன வேணால் நடக்கட்டும், பேசி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அந்த நம்பருக்கு டயல் பண்ணுறாரு. இப்போது ரிங்கும் போகுது. அந்த பக்கமும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ, என்ன பயம் வாய்ஸ் கேட்குது? ஹலோ, சொல்லுங்கள் ஜங்குப். என் பேர் ஜங்குப்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நைட்டு நீங்கள் தானே சொன்னீங்க. நான் சொன்னேண்ணா, குடிச்சிட்டு ஏதாவது உளறி இருப்பேன். ஆமாம் ஆமாம், கொஞ்சமாக உளர்னீங்க, நிறையெல்லாம் உளர்னீங்க. ஐயோ கேவலமா, என்ன பேசி வச்சேன்னு வர பாதி ஞாபகம் இருக்குது, பாதி ஞாபகம் இல்லை. அது சாரி, நான் என் எக்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகி ஒரு நம்பரில் உங்களுக்கு வந்துச்சு. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு எது பெருசாக தெரியல, பட் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருப்பீங்க போலே. கொஞ்சமா ரொம்ப ஃபீலிங்ஸ் தான், எனக்கு நீ யாருன்னு தெரில தான். ஆமாம் உன் பேர் என்ன? என் பேர் உனக்கு தெரியுதுல்ல, உன் பேர் என்ன? என் நேம் பாக் ஜமத், நான் பூசானில் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஜியான் ஜங்குப், நான் சியோலில் இருக்கேன். ஓ ஓகே, அப்புறம் லவெல்லாம் பிரேக்கப் ஆகிடுச்சு போலே, ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கீங்க. ஆமாடா ஆயிடுச்சு தான், அவள் தான் எல்லாமே 5 வருஷம் வாழ்ந்துட்டேன்டா. ஆக்சுவலாக எல்லாமே என் தப்பு தான். அவள் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டா, அவளை நான் பார்த்துக்கவே மாட்டேன், அவள் என்னை அப்படி பார்த்துப்பா, தெய்வதுடா அவள். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் ஏஜ் ஆகுது, ட்ரீம் இருக்குல்ல, அவள் முக்கியமாக என் ட்ரீம் முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து நான் ஓடிட்டுருக்கேன், என் ட்ரீம் தான் வேணும், அவள் வேணான்னு நினச்சி விட்டுட்டேன். இப்போது அவளுக்கு மேரேஜ் வேற ஆக போகுது. அதெல்லாம் நினைக்கும் போது கடுப்பாக தான் இருக்குது, என் மேலே தான் ராங்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவளும் வேணும்னு தோணுதே.
அதெல்லாம் பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குடா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. புரியுது, ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக காட் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னா அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று கொடுப்பாராம். அதனால தான் காட் அப்படி பண்ணிட்டுருக்காராம். நீங்கள் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, சீக்கிரம் சரியாயிடும். உங்கள் ட்ரீம்க்காக தானே அவங்கள விட்டுன்னு சொன்னீங்க. அதனால் உங்கள் ட்ரீமில் ஏதாவது அச்சீவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ம் ம் அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எங்கே முடியல. அப்புறம் நீ எப்படி இருக்க? நீ யாருனே தெரியலனாலும் உங்ககிட்ட பேசும்போது மனசு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அப்படியா? எனக்கும் அப்போ தான் ஃபீல் ஆகுது. நீ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்க? நான் வெட்டி தெரியுமா? நான் ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இங்கேயுமே நிறைய எனக்கு பிரச்சனை இருக்குது தெரியுமா. நான் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் என்னை பார்த்தா புள்ளி பண்ணணும்னு தோணுது. சும்மா சும்மா புள்ளி பண்ணிகிட்ருப்பாங்க. பெருசாக எடுத்துக்காம நானும் பாஸ் ஆகிட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் லவ் பிரேக்கப்லாம் என் லைஃப்பில் லைஃபே பிரேக்கப்பாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? ஏய், அதெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஜமான். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். புரியுதா? சரியாயிடும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அப்படியே அங்கே கட் ஆகுது. இப்போது ஜேகே அப்படியே அந்த பெட்டில் படுத்துகிட்டே ஏதோ ஒன்று நார்மலாக ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப நாள் கழித்து அவர் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே ஜிம்முனும் அப்படி தான். அவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட், யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டார். அவருக்கு இப்போது ஒருத்தர் கூட பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ஃபேஸை பார்த்து பேசுகிறது ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அந்த கால் அவருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. இப்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டெய்லியும் கால் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு அந்த ஆர்ஜே வேலை கிடச்சிருக்கும். எங்கள் ஆஃபீஸில் எப்பவும் போல் ஜிம்மனுக்கு புள்ளி நடந்துகிட்டே தான் இருக்கும். 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கேன்னு கூட தெரியாமல் அவங்களே மறந்து அவ்வளோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. தினம் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அது எல்லாமே அவ்வளோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு அவ்வளோ சிங்க் ஆகிட்டுருக்கு. ஒருத்தரை மறந்து ஒருத்தர் அவ்வளோ பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பேசிகிட்டே இருக்கும்போது ஜிம்மன் தான், சங்கு சொல்கிறா, நம்ம மீட் பண்ணலாமா? நானும் ஆஃபீஸ் விஷயமா சியோலுக்கு தான் நெக்ஸ்ட் வீக் வரேன். எனக்கு உங்களை மீட் பண்ணணும் போல தோணுது. மீட் பண்ணலாமா? என்ன சொல்கிற? மீட் பண்ண போகிறோமா? எனக்கு அழகான பசங்களையோ பொண்ணுங்களையோ மீட் பண்ண தான் பிடிக்கும். உன்ன மாதிரி ஆள்லாம் மீட் பண்ண பிடிக்காதே. ஹே, என்ன சொல்லிகிட்ருக்கேன்? நான் எவ்வளோ அழகாக இருப்பேன் தெரியுமா? ஆக்சுவலாக என்னெல்லாம் குட்டி ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. நான் அவ்வளோ க்யூட்டாக இருப்பேன். என்னை பார்த்தா என் அழகில் மயங்கிடாத, புரியுதா? ஐயடா, யார் மயங்கிறது? என்னை பார்த்து நீ தான் மயங்கிடுவ. ஏன்னா பேசிக்கலி ஆளு நான் ரொம்ப ஹேண்ட்ஸமே. அப்புறம் என்னை பார்த்து நீ ஐ லவ் யூ தான் சொல்லிட்டேனா நான் அக்செப்ட் பண்ணுமா வேணாமான்னு யோசிக்கணும்ல. ஹோ, அந்த நினைப்பு வேறு உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் என்னை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லாமல் இருந்தால் சரி. ஆஹா, கிடையவே கிடையாது. 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ என்ன, அடுத்த வீக் நம்ம மீட் பண்ணுறோமா இல்லையா? ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 1 வீக் 2 பேரும் காலில் பேசிகிட்டே தான் இருக்காங்க. இப்போது அந்த டேவும் வருது. ஜிம்மன் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு ஜேகேவை பார்க்க சியோனுக்கு கிளம்பிட்டுருக்காரு. ஏன்னா ஜிம்மனுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் அவர் அவ்வளோ க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை நேரில் பார்க்க கிளம்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜேகே அவரையும் மறந்து, அவருக்கு அது லவ்வாக ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு தெரியல, பட் அவருக்கு ஜிம்மனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரையும் மறந்து அவ்வளோ தலையெல்லாம் சீவி கோட் சூட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ தான் டேபும் வராரு. என்ன மச்சான், ரொம்ப நாள் கழித்து ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டுருக்கியே, எங்கே கிளம்பிட்டுருக்க? டேய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே தான் பக்கத்தில். ஓ, பக்கத்தில் போகிறதுக்கு நீ தலையெல்லாம் சீவி கோட் சூட்டெல்லாம் போடுற, இதை நான் நம்பணும். ஆமாம்,
ஃபிகர் யாரு? டேய் தப்பாக பேசாத, அப்படியெல்லாம் யாரும் கிடையாது மச்சான். கொஞ்ச நாளாக நானும் கவனிச்சிட்டே தான் இருக்கேன். ஒரு 5 மாதமாக ஃபோனையே பார்த்து பேசிகிட்டு இருக்க, யார் கூடயோ பேசிகிட்டே இருக்க, அப்புறம் சிரிச்சு பேசுகிற. இதெல்லாம் நீ பண்ணிட்டு தான் இருக்க, அதை நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்ட்டே பச்சையாக புழுகுற பற்றியா நீ? டேய் அது ஒன்றும் இல்லை, நீ சும்மாறா. டேய் சொல்கிறா. அது ஒன்றும் இல்லை மச்சான், அதான் அன்றைக்கி நைட்டு என் எக்ஸோட ஃபைட் நடந்துச்சுல்ல. ஆமாம், அப்போது ஒரு பர்சனுக்கு தெரியாமல் ராங் நம்பர் பண்ணி பேசிட்டேன் பார்த்தியா? ஆமாம், அந்த பர்சன் கூட தான்டா பேசிகிட்டு இருந்தேன். அவன் பேர் ஜிம்மின்னு, பார்க்க க்யூட்டாக அழகாக இருப்பான். நானும் இன்னும் அவன் ஃபோட்டோவும் கேட்டதில்லை, நேரில் பார்த்ததில்ல. பட் அவன் சொன்னான் நான் க்யூட்டாக இருப்பேன்னு. ஃபர்ஸ்ட் டைம் அவனை நேரில் பார்க்க போகிறேன்னா ஹார்ட்டில் ஒரு மாதிரி படபடங்குது. ஓ, அப்போது என் மச்சானுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு போய் இப்போ பாய் ஃப்ரெண்டு வந்துடுச்சு போலையே. பார்த்திடுறா, அவன்கிட்டயாவது ஏமாந்து தொலைஞ்சிட போகிற. அப்படியெல்லாம் இல்லை மச்சான், ஆள் ரொம்ப நல்ல பையன். அதுவும் அவன் வாய்ஸே அவ்வளோ அழகாக இருக்குண்டா. அதெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கும் எனக்கு. அவன் ஃபேஸ்லாம் எப்படி இருந்தாலும் ஓகே தான். என்ன அவன் வாய்ஸ்லேயே கவுத்துட்டான் மச்சான், இவ்வளோதான். என்னமோ சொல்கிற, பட் ராங்காக தெரிஞ்சு அங்கேருந்து அந்த பையனை கழட்டி விட்டு கிளம்பிட்டே இருக்க, புரியுதா? பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகேவும் ஜிம்மினை பார்க்க அங்கேருந்து கிளம்பிட்டே இருக்காரு. 2 பேருமே ஒரு பெரிய காஃபி ஷாப்பில் தான் மீட் பண்ணிக்கிறதா குறித்து வச்சுருப்பாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஜங்குக் தான் அந்த பிளேஸில் வந்து காஃபி ஷாப் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த காஃபி ஷாப்புக்குள்ளேருந்து ஜேகேவோட எக்ஸும் அவனால் ஆளும் கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஜேகே ஒரு மாதிரி அவங்க 2 பேரையுமே பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஜேகேவோட எக்ஸு அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டுருக்கா. அதை ஒரு மாதிரி பார்த்துட்டே இப்போது அவனுக்கு ஜிம்மினை மீட் பண்ணுற மூடே கிடையாது. இப்போது அவசரமாக ஜிம்மனுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஜிம்மனும் அந்த காஃபி ஷாப் கிட்ட வந்துடுறாரு. வந்துட்டு இப்போது ஃபோன் பண்ணி, ஹலோ டேய் ஜிம்மன். சொல்ல ஜங்குக்கா, எனக்கு இப்போதைக்கு மீட் பண்ணுற மூடு இல்லை, நான் வேணா இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா? சரியா? ஓ அப்படியா? ஏன், எதுக்காக இப்போ உங்களுக்கு மீட் பண்ணுற மூடு இல்லை? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்டா, நைட் கால் பண்ணவே இல்லை, அப்போ சொல்கிறேன். பட் இப்போது மீட் பண்ணுற மாதிரி மூடு இல்லை, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம், புரியுதா? ஏன், உங்களுக்கு உங்கள் எக்ஸை பார்த்துட்டிங்களா என்ன? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நானும் பார்த்தனே அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக் திரும்பி பார்க்குறான். ஜிம்மன் செம்ம க்யூட்டாக அழகாக ரெடியாகி நின்றுட்டுருக்காரு. அப்படியே பார்த்து ஸ்டன் ஆகிடுறாரு. ஜிம்மன் நான் தான் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜேகேயோட ஐஸு ஜிம்மன் கிட்டேருந்து எடுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மனை நேரில் பார்க்குறாரு. அவர் வாய்ஸை விட அவரோட ஃபேஸு ஜிம்மனை இன்னும் லெவலில் விழ வைக்குது. ஜேகேவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்ருப்பாரு. ஏன்னா ஜேகேயோட வாய்ஸு ஜிம்மனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி அக்யூரேட்டாக தெரியும். ஏன்னா அவர் வாய்ஸை மட்டும் தான் கேட்டுட்ருக்காரு. ஜேகேவோட பக்கத்தில் கிராஸ் ஆகும்போதே அந்த வாய்ஸை வச்சு அதுதான் ஜேகேன்னு ஜிம்மன் கண்டுபிடிச்சிட்ருப்பாரு. ஜிம்மன் திரும்பி பார்க்கும்போது ஜேகே ஒரு மாதிரி சேட் ஃபேஸோட அந்த கேர்ளையே பார்த்துட்ருக்கிறத வச்சு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்ததை வச்சும் ஜிம்மன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாரு அது ஜேகேவோட எக்ஸுன்னு. அதனால தான் பைபிள் இவ்வளோ சோகமாக இருக்கானும் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி, அவன் சோகத்தை எப்படியாவது நம்ம போக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் அங்கேருந்து போகாமல் ஜேகே கிட்ட பேசுகிறதுக்கு நின்றுட்டுருப்பாரு. ஜிம்மன், உண்மையாகவே இது நீயாடா? ஆமாம், உண்மையாகவே இது நான் தான். ஆமாம், எப்படி நான் தான் ஜங்குக்குன்னு கண்டுபிடிச்ச? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் லூசு மாதிரி பெதன்னு ஒரு பையனை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாரா, சாரி ஒரு பொண்ணு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாரா, அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் நம்ம பேசுகிற லூசுன்னு. ஏய், சந்தி கேப்பில் என்ன லூசுன்னு கலாய்க்கிறல்ல நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபோனில் நான் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொன்னீங்க, அந்த அளவுக்கெல்லாம் இல்லையே. ஆயடா, நீ தான் சொன்ன ஃபோனில் நான் ரொம்ப க்யூட்டுன்னு, அந்தளவுக்கு நீ ஒன்றும் இல்லையே. ஓ, நான் க்யூட் இல்லையா? என் ஃபேஸை பார்த்து சொல்லுங்க. இதான்
சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்ட போகிறாரு ஜேகேக்கு. அப்படியே ஜிமினோட லிப்ஸு அவர் கண்ணு கிட்ட வந்ததுமே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. எதாக இருந்தாலும் தள்ளி நின்று பேசி, எனக்கு இப்படி கிட்ட நின்று பேசினா பிடிக்காது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தள்ளி வராரு. ஒரு மாதிரி அவருக்கு பதட்டமாகுது. ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ வேகமாக அடிச்சிக்குது. ஏன்னா ஜிமின் அவ்வளோ கிட்ட வந்திருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது ஜிமின் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் ட்ரிப்புக்காக மட்டும் சியோலுக்கு வரல, நான் ஆஃபீஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தான் சியோலுக்கு வந்திருக்கேன். இனிமேல் சியோலில் தான் இருப்பேன். நம்ம 2 பேரும் அடிக்கடி நேரில் மீட் பண்ணி பேசிக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜேகே கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஜேகேக்கு ஜிமின் பேசுகிறது எதுவுமே காது கேட்காது. ஜிமினோட லிப்ஸையும் ஐஸையும் மட்டும்தான் அப்படியே அவரையே மெய் மறந்து பார்த்துட்ருப்பாரு. ஹலோ ஜங்குக்கா, இப்போ எதுக்கு நீ என்னை இப்படி பார்த்துட்ருக்க? ஹே ஜங்குக்கா, ஒன்றும் இல்லை, உன்னை நான் பார்க்கலையே, பின்னாடி ஒருத்தி போயிட்டு இருந்தாளா, அவளை தான் பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடியா? யார் போயிட்டு இருந்தது? அது வேறு யாரும் இல்லை, விடு, அந்த ஃபிகரி போயிடுச்சு, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பத்தட்டமாகி பேசிகிட்ருக்காரு. இப்போது 2 பேரும் ஒரு பாருக்கு தான் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி குடிக்கலான்னு ஜிமின் தான் கூப்பிட்ருப்பாரு. ஜேகே நோ, நான்லாம் வரலப்பா, நான்லாம் குடிச்சுனா செம்ம ரகலை பண்ணுவேன், அதெல்லாம் நீ தாங்க மாட்டேன், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜிமின் தான், இல்லை என்கிட்ட நீங்கள் எத்தனை டைம் சொல்லிடுங்க உனக்கு குடிக்க ரொம்ப பிடிக்கும்னு, நம்ம பெருசாக குடிக்க வேணாம், சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம்லப்பா அப்படின்னு சொல்லி இப்போது 2 பேரும் ஒரு பாருக்கு தான் போகிறாங்க. அது ஜேகேக்கு நல்லா தெரிஞ்ச பார் தான். அங்கே போயிட்டு ஜேகே இப்போது அப்படியே ஆர்டர் பண்ணுறாரு. வெயிட்டர் வந்து வச்சுட்டு, என்ன பாஸ், நியூ பாய் ஃப்ரெண்டா? டேய், பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஃப்ரெண்டு, அவ்வளோதான், கிளம்புடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு ஜேகேவே தான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்க்குறாரு. ஜிமினுக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி ஷை ஆகியிருக்கும். அப்படியே ஷை ஆகி ஃபேஸெல்லாம் திருப்பிக்கிட்டு இருந்திருப்பார். இப்போது குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் இருக்கிற எல்லாமே பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போது அப்படியே பிளாங்க் அவுட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து காட்டினா ஜேகேவும் ஜிமினும் ஜேகேவோட ரூமில் அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜங்குக்கா போதும், ஏய் எப்பரா இப்படியே லிப்ஸ் வச்சுட்ருக்க, எவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிருந்தேன் தெரியுமா, சும்மாவே நீ அழகாயே, உன்னை ஏன்டா நான் இவ்வளோ நேரம் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு திரும்பவும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமினும் குடிச்சிட்ருக்காரு. அவருக்கும் ஜங்குக்கு பிடிக்குன்றதுனால அவரும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் அவ்வளோ ஹார்ஷாக பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒருத்தர் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஜிமினோட ட்ரெஸ்ஸையும் கழட்டிகிட்ருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜேகே அப்படியே ஜிமினை அவரோட பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு மேலே ஓவராகி அவ்வளோ ஹார்ஷாக அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே 2 பேரும், ஜங்குக்கா ஸ்லோவாக இப்படியெல்லாம் கிஸ் பண்ணாதடா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், ஆக்சுவலாக எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடி. என்ன சொல்கிறேன், நான் தான் சொல்லிடுறேன்ல என் கேர்ள் ஃப்ரெண்டோட பண்ணிடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பவும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்குது. அவர் ஆல்ரெடி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னது இருந்தாலும் இப்போ அவர் ஜிமின் கூட தான் இருக்கிறதுனால 2 பேரும் போதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிட்டு இருப்பார். இப்போது ஜங்குக்கு அப்படியே அவரோட லிப்ஸு, சீக்ஸு, இயர்ஸு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பார். இப்போது அப்படியே ஜேகே அப்படியே அவரோட ஃபிங்கரெல்லாம் வச்சு அப்படியே ஜிம்மனை ரப் பண்ணிகிட்டே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருப்பார். ஜிம்மன் அப்படியே ஜேகேவை பேக்கில் இருந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபிங்கர் எல்லாம் ஜேகேவோட பாடியில் ப்ளே ஆகிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே ஜிம்மனோட கீழே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கா ஏய் கொஞ்ச நேரம் இதா, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாரு, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறல அப்படி தான் இருக்கும், போக போக ப்ளஷராக அறிவும் நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவ, புரியுதான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸை கிஸ் பண்ணி லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா எனக்கு
ஒரு மாதிரி இருக்குடா, அப்படி பண்ணாத, ஆனால் நல்லா இருக்கு, நல்லா தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிங்கரை வச்சு அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிம்முனால் ப்ளஷர் தாங்க முடியல. இப்போது அப்படியே இன்செர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஆ சங்குக்கா, மெதுவா மெதுவாக, எனக்கு நிறைய பெயினாக இருக்குது. ஆனாமே ஏய், ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான்டா இருக்கும், போக போக செம்ம ப்ளஷராக இருக்கும், நீ ஃபீல் பண்ணாத, போக போக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் ப்ளஷர் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜம்மு வேகமாக பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்முனால் கொஞ்ச நேரம் அந்த பெயின் இருந்தாலும் அப்புறம் அவனுக்கு ரொம்ப ப்ளஷராக இருக்குது. அவரும் அந்த ப்ளஷரை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அப்படியே வேகமாக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போது அப்படியே அந்த நைட் முடியுது. இப்போது மார்னிங் ஜிம்மன் ஃபர்ஸ்ட் கண்ணை திறக்கிறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகேவோட ஹேண்ட் மேலே ஜிம்மனோட ஹெட்டு, 2 பேரோட உடம்புலையும் ஒட்டு துணி கூட கிடையாது. ஜிம்மனோட செஸ்ட்டில், ஜேகேவோட செஸ்ட்டில் ஜிம்மன் ஃபேஸை வச்சு அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துட்ருக்காரு. இப்போது ஜிம்மன் அப்படியே தலையை தூக்கி பார்க்குறாரு ஜேகேவோட ஃபேஸ் தான். அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஜேகேவோட உடம்புல எதுவுமே இல்லை. ஜிம்மன் அப்படியே பத்திரி அடித்து எழுந்து அவரோடதை ஓப்பன் பண்ணிச்சாரு. அவர் உடம்புலையுமே எதுவுமே கிடையாது. அப்போ தான் ஜிம்மனுக்கு புரியுது நைட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு. ஜிம்மனுக்கு அப்படியே ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது. ஏன்னா ஜேகேவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவருக்கு அது ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக உட்காந்துருக்காரு. இப்போது ஜேகேவும் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்மன் பக்கத்தில் அப்படியே பெட்ஷீட்டில் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷையாக உட்காந்துட்ருக்காரு. அப்படியே ஜேகே ஸ்லோவாக எழுந்து ஜிம்மனை தான் பார்க்குறாரு. அப்புறம் அவரோட பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தா அவரும் ட்ரெஸ்ஸு போடல, ஜிம்மனை எந்த ட்ரெஸ்ஸும் போடல. அப்போ தான் அவருக்கு நேற்று நைட் நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஆக்வர்டாக ஜிம்மனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்காரு. இப்போது 2 பேரும் ஒருத்தரோட ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துக்காம அவ்வளோ ஷையாக உட்காந்துருக்காங்க. இப்போது ஜேகே தான், உனக்கு நான் பண்ணது ஏதாவது தப்புன்னு தோணுதா என்ன அடிக்கணும்னு தோணுனா அடிச்சிக்கடா, ஏதாவது திட்டணும்னு தோணுனா திட்டிக்கோ. இப்போது எனக்கு ஏதோ தப்பு பண்ண மாதிரி கில்ட்டாக இருக்குது, உனக்கு பிடிக்காம பண்ணிட்டனோ. ஆக்சுவலாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, அது லவ்வாக எனக்கு என்னென்னு சொல்ல தெரில, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதுவும் நேற்று வேற நீ ரொம்ப க்யூட்டாக இருந்துடா, என் ஐஸும் உன் லிப்ஸை விட்டு விலகவே இல்லை. அந்த லிப்ஸை எனக்கு வேணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கு தான் நீ குடிக்க கூப்பிடும்போது நான் வரலன்னு அவ்வளோ அவாய்ட் பண்ணேன். நீ தான் குடிச்சே ஆகணும்னு என் கண்ட்ரோலை மீற வச்சுட்டேடா. உனக்கு என்னை அடிக்கணும்னு தோணுதா, விருப்பம் இல்லாமல் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகே அவ்வளோ ஆக்வர்டா ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மன்னா அப்படியே திரும்பி ஜேகேவை கீழே தள்ளி ஜேகே மேலே ஏறி ஓவராகி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? நீ என்கிட்ட பேசின 1 மந்த்தில் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சது. உன்னை நான் எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியாது. நீ எனக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்னை கிஸ் பண்ணும்போதே நான் அங்கேருந்து போயிருப்பேன். இல்லை உன் கண்ணத்துலேயே நாளை விட்டு என்னை விட்டு தள்ளி அனுப்பியிருப்பேன். இல்லை கண்டிப்பாக கொலை கூட பண்ணியிருப்பேன். ஏன்னா ஞாபகம் விருப்பம் இல்லாமல் என்ன யாரும் தொடுறது எனக்கு பிடிக்காது. விருப்பம் இல்லாமையை தொட விட்டேன். இப்போ என்னமோ எப்படி பேசிகிட்டு இருக்கேன்? ஏய், அப்போ உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்காடி? ஹேய், இந்த டிக்கி போட்டெல்லாம் பேசாத, நான் பையன் தானே, நான் போட்டு பேசு. சரிடா, உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்போது நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லி ஜிம்மன் க்யூட்டாக ஷையாகி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான், உண்மையாவா? என்கிட்ட ஒன்றுமே இல்லடி, நான் சும்மா ஏதோ ஆர்ஜேவாக வேலை பார்த்துட்டு சிங்கருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நார்மல் பர்சன். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நார்மல் பர்சன் தான், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி. ஓ அப்படி. நான் கொஞ்சம் டாக்ஸிக்கு, பரவாயில்ல. நான் கொஞ்சம் லூஸு, பரவாயில்ல. நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேனா நான் தெரியல. நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். எனக்கு ஆல்ரெடி லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு,
அச்சோ ஆஞ்சடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே வாயை மூடுறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. அதோட இந்த ஒன் ஷாட் முடியுதுடா. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தான் அப்படி நான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பாக்ஸே பார்த்துட்ருப்பேன், யாருக்காவது பிடிச்சிருக்கா இல்லைன்னு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்கேன்ல, அதனால் வாய்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு நிறைய பேர் சொன்னாங்க. என் வீட்டில் இருக்கிறவங்களே வாய்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கீன்னு. அதனால் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு நிஜமாகவே தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேனா எப்படி இருந்துச்சு அப்படின்னாலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த பேருக்கு ஒன் ஷாட் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்கடா. ஓகேடா செல்லக்குடீஸ், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருக்கேன். ஹாப்பியாக இருங்க, எதோ நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. எதை போட்டு மனசில் கொழுப்பிட்டு ஓவர் திங்க் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நான் அப்படி தான் இருக்கேன். அப்படி இருக்காதீங்க. அப்படி இருந்தால் மென்டல் ஆகிடுவீங்க. நானும் அந்த மாதிரி மென்டல் ஆகி இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டுருக்கேன். அதனால் பெருசாக ஓவர் திங்க் பண்ணிக்காதீங்க. லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியாக விட்டுருங்க. போனால் போங்க, வந்தால் வாங்க. போகிறவங்கள ஏன் போகிறேன்னு கேட்காதீங்க, வரவங்கள ஏன் வரீங்கன்னு கேட்காதீங்க. ஆதரிங்க, பேசுங்க, அவ்வளோதான். ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்டா செல்லக்குட்டீஸ்.